வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரருள் குருவே துணை. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காண்பார். இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வர்கள், 18 சித்தர்கள், எண்ணற்ற மகான்கள், ஞானிகள், மகரிஷிகள் அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தரை வணங்கியும், செயல் என்று செயல் புரிந்து கொண்டிருக்கும் செயல் தெய்வங்களாகிய ஜூம் ஆன்லைன் குழுமத்தினர் அனைவருக்கும் இந்த மதிய வேளையிலேயே நம்மோடு இணைந்து கொண்டுள்ள இருபால் இறை உள்ளங்களுக்கும் எனது மதிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் உரித்தாக்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று ஒரு அற்புதமான ஒரு நன்னாளிலே நமக்காக மனிதன் என்கின்ற ஒரு தலைப்பிலே இங்கே அந்த பொருள் பற்றி சிந்திக்க உள்ளோம். இந்த ஜூம் ஆன்லைன்ல நாம் வகுப்புகள் பேசுகின்ற போது எவ்வாறு இருக்கின்றன என்று ஒரு சின்ன ஒரு கதை தான் நினைவுக்கு வருகிறது. பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு முறை அவருக்கு பொதுகை தொலைக்காட்சியிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஐயா, நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக பேசுவார்கள். எங்களுடைய பொதிகை தொலைக்காட்சியிலே ஒரு 15 நிமிடங்கள் ஒரு நகைச்சுவை பற்றிய பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள். ஐயாவுக்கு அதுதான் முதல் முறை. சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த அலுவலகத்திலே போய் தொடர்பு கொள்கிறார். அந்த அலுவலகத்துக்கு சென்ற உடனே ஒரு அறையை காட்டி நீங்கள் அந்த அறையில் சென்று பேசலாம் என்கிறார். ஐயா அவங்களுக்கு அது முதல் முறையாக இருக்கிறதுனால போய் பேசுகிறாங்க. நேரடி ஒளிபரப்பல்ல, அது பதிவு செய்து பின்னாடி அதைய போட்டு காட்டுற மாதிரி. அப்போ அந்த அறைக்குள்ளே போகிறாரு. ஒரே ஒருவர் மட்டும் இருக்கிறாரு. அவர் தான் அந்த வீடியோ ஆடியோலாம் பதிவு செய்யக்கூடியவர். அவருக்கு எப்பவுமே நகைச்சுவையாக பேசுகின்ற போது முன்பே நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ பேசும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை கேட்டு சிரிக்க சிரிக்க மேலும் அவர் அந்த நகைச்சுவை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் இது புதித ஒரு அனுபவமாக அவருக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒப்புக்கொண்டாகிவிட்டது என்று அங்கே அந்த ஒருவர் முன்பு அந்த நகைச்சுவையை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு 15 நிமிடங்கள் அவரும் ஒவ்வொரு நகைச்சுவா சொல்லிக்கொண்டே வருகின்ற போது அந்த முன்னால் இருக்கும் அன்பரிடத்தில் எந்த ஒரு அசைவுகளும் இல்லை. இவரும் பல இதுவரை சொல்லாத நகைச்சுவைகளை சொல்லி பார்க்கிறார். அது சொல்லி முடிந்த பிறகு அவரிடத்திலே கேட்கிறார், நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு நகைச்சுவை உனக்காக சொன்னேனே, எதற்குமே நீ எந்த ஒரு அசைவும் கொடுக்காம அப்படியே உட்கார்ந்துருக்கிறியே என்னன்னு சொல்லி கேட்கின்ற போது அவர் திருப்பி கேட்கிறார், கியா போல்தான்னு சொல்லி. தமிழ் நை மாலும்னார். அப்புறம் தான் அவருக்கு தெரிந்தது, அடடா இவ்வளவு நேரம் பாச தெரியா ஒருத்தர் முன்னாடி நாம இந்த நகைச்சுவை பேசிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லி. அன்பானவர்களே, இந்த கடந்த 8 மாதங்களாக இந்த கொரோனாவுடைய பிடியிலே நாமெல்லாம் முன்பு பல அன்பர்கள் முன்பாக உருவங்களை பார்த்து கொண்டு அவருடைய அசைவுகளை வைத்து கொண்டு அவர்களுக்காக நாம் பல்வேறு விதமாக இந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டுள்ளோம். ஆனால் இன்று தொலைபேசி மட்டும் வைத்து கொண்டு தொலை தூரம் உள்ள இந்த உள்ளங்களோடு நாம் இணைந்து கொண்டு சூக்குவமாக இன்று பேசுவது என்பது வியப்பானதுதான். இது கடந்த தலைமுறைக்கு கிடைக்காத ஒரு அனுபவம், அடுத்த தலைமுறைக்கு இது கிடைக்காத ஒரு அனுபவம் என்றே சொல்லலாம். இது நமக்கு மட்டுமே கொரோனா கொடுத்த கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இன்று நாம் அனைவரும் சிந்திக்க உள்ள ஒரு தலைப்பாக மனிதன் என்கின்ற பற்றி என்னால் இயன்ற அளவிலே உங்களோடு சிந்திக்க உள்ளோம். அன்பானவர்களே, எவரொருவர் தன்னை போல் பிறரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரே மாமனிதன் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையை சொல்கின்ற போதே
நம் அனைவருடைய உள்ளத்திலும் ஒருவருடைய உருவம்தான் ஊஞ்சலாடி இருக்கும். அதுதான் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த மனிதர் தான் இந்த உலகையே இன்று நமக்கெல்லாம் மாற்றி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு தந்தை, நூற்றாண்டு தந்த மகான். அருள் தந்தை அவர்கள் தனது வாழ்க்கை மலர்களிலே ஒரு தலைப்பை கொடுத்திருப்பார்கள், மிருகம் மனிதன் மாமனிதன் என்று. அதைத்தான் இங்கே நம்ம இறை மதன்குமார்கள் கேட்கின்ற போது அவரிடத்திலே, ஐயா என்ன தலைப்பு வச்சுக்கலான்னு கேட்கும்போது மாமனிதன் சொல்லி சொன்னதுக்கு காரணம். ஏன்னா சாம்ஜி அழகாக நமக்கெல்லாம் இந்த விளக்கங்களை கொடுக்கிறார். அதை மிருகம் என்பதுக்கு நாம் விலங்குன்னு சொல்லலாம். அதாவது விலங்கிலிருந்து விளங்கி கொண்டால் மனிதன், மனிதன் உணர்ந்து கொண்டால் மாமனிதன். ஒவ்வொருவரும் அந்த விலங்கு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் அருள் தந்தையுடைய எண்ணம். விலங்கின பண்பில் ஏற்படைய பாதிப்புகளிலிருந்து இந்த சமுதாயம் விட வேண்டும், இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அருள் தந்தை அவர்கள் கடந்த காலங்களிலே பல்வேறு தலைப்புகளிலே நமக்காக விளக்காத இடங்களே இல்லை. அருள் தந்தை அவர்களுக்கு எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் இறைநிலையை துவங்கி அது மனிதன வரைக்கு அந்த இறை உணரையும் அறநெறியும் போதித்து விடுவார்கள். அவ்வளவு சிறப்பு பெற்ற நம்முடைய அருள் தந்தை அவர்கள். அது வேதாத்ரி மகரிஷி நமக்கு கிடைத்தது பெருங்கொடை. அன்பானவர்களே, அப்ப அந்த விலங்கின பண்புகளோடு இன்றைய சமுதாயம் எப்படிப்பட்டிருக்கின்றது அருள் தந்தையவர்களே ஒரு இடத்துல சொல்றாங்க. மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3 என்கின்ற புத்தகங்களே சாம்ஜி அவங்கள் பேசியதை தொகுப்பாக கொடுத்திருப்பாங்க. பாருங்க, மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க. மனிதன் தோன்றி லட்சோப லட்சம் ஆண்டுகளாகியும் இன்னும் மனிதன் மனித தன்மையோ தெய்வீகத்தன்மையோ பெறவில்லை, பெரும்பாலும் விலங்கனத்தன்மையிலே வாழ்கின்றான் சொல்லி மகரிஷி சொல்றாங்க. ஆமாங்க, இந்த சமுதாயம் எப்படி வாழுதுன்னு பார்த்தா, ஒரு இருட்டு அறையிலே ஒரு கருப்பு பூனை, அது இல்லாத போது கண்ணில்லாத ஒருவர் அதை தேடியது போன்றதான் இன்றைய வாழ்க்கை இருக்கிறது. மனிதன் தன்னை பற்றியும் இந்த இயற்கை பற்றியும் சிந்திக்காமல் இந்த விஞ்ஞான கருவிகளுடைய துணை கொண்டு எதையாவது அனுபவித்து முழுமை பெற்று விடலாம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை இன்று இன்பமாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கின்றால் ஒரு சிலர் இன்பமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பெரும்பாலான மனிதர்கள் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் துன்பங்களிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைப்பாடுக்கு ஏன், இதிலிருந்து எவ்வாறு விடுபட என்பதற்கு அருள் தந்தையுடைய இன்றைய மனவளக்கலை தத்துவமே இந்த சமுதாயத்தை விடுவிப்பதற்கான அருமையான அருட்மருந்து. இது அகமருந்து என்றும் சொல்லலாம். அன்பானவர்களே, அருட்தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் இந்த விலங்கின பதிலை பற்றியே அதிகமாக எடுத்துரைக்கிறார்கள். விலங்கின பண்புகள் என்ன நாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். மகரிஷி அவங்க அழகா சொல்லுவாங்க, ஒரே தலைப்புல ஒரே விளக்கத்தை பலமுறை நான் பேசும்போது நீங்களும் சலிக்காம கேட்குறீங்க. இதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முறை பேசுகின்ற போது நம் மனம் வேறு எங்காவது இருந்திருக்கும், மறுமுறை அதே விளக்கத்தை கேட்கின்ற போது மனம் இங்கே இருக்கும். ஒவ்வொரு முறையும் கேட்கின்ற போது ஒவ்வொரு சொற்களையும் அந்த வாக்கியங்களை இந்த மனம் ஆழ்ந்து அறிவோடு பொறித்து ஆராய்ந்து ஆராய்ந்து அப்படி உட்பொருளை விளங்கி கொள்ளும். அப்போ சாம்ஜி அதனால்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகள், தீயவைகளை விட்டு நல்லவைகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். அதாவது நல்லவைகளை மேல் பதிவுகளாக இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அருள் தந்தையுடைய எண்ணம். அதற்கு நாம் எப்பொழுதும் நல்லவைகளையே கேட்டல் வேண்டும். அன்பானவர்களே, அப்போ விலங்கின பதிவுகள் தான் இந்த மனிதனுக்கு இந்த நிலையா என்று நாம் ஆராய வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி அறிந்து உணர்ந்து இயற்கை பற்றியும் அறிந்து உணர வேண்டும்.
நாம் பள்ளி கல்லூரியில் படித்த படிப்பு எல்லாம் வாழ்க்கைக்கு போதுமானது என்று கேட்டால் போதுமானதாக இல்லை, போதுமானது என்று சொல்லவும் முடியாது. இயற்கையிடத்திலிருந்தே நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த விலங்குடைய பண்புகள் என்ன என்று அருட்தந்தையர் சொல்கின்ற போது அழகாக சொல்கிறார். வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்ணல், வாழும் சுதந்திரத்தை அளித்தல். இன்னொரு இடத்துல கூட சாம்ஜி மிகச்சிறப்பாக சொல்கிறார். மனித சமுதாயம் இன்றைக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு அது உதாரணமாக சொல்றார். அடித்து பிடித்து பறித்துண்ணும் பழக்கம் உள்ளவரை மனித சமுதாயம் ஒரு நாளும் சமாதானம் எனும் நிலையை பெறாது. அதாவது அடித்து பிடித்து பறித்துண்ணும் பழக்கம் உள்ளவரை மனித சமுதாயம் ஒரு நாளும் சமாதானம் என்னும் நிலையை பெறாது. அப்ப இந்த அடித்து பிடித்து பறித்துண்ணும் பழக்கம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அது விலங்கினத்திலிருந்தே வந்ததாக அருள் தந்தை அவர்கள் எடுத்துரைக்கிறார். அன்பானவர்களே, உயிரின தன்மாற்றத்திலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வெகு எளிமையாக விளக்குகிறார். நம்மையே எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் எங்கிருந்து வந்தோம் என்கின்ற கேள்வியை கேட்கின்ற போது நம்முடைய தாய் தந்தையிடத்திலிருந்து. அதைத்தான் அழகாக சாம்ஜி ஒரு பாடலையும் கொடுக்கிறார். தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி வந்தேன். அப்ப நம்முடைய தாய் தந்தையர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் அவருடைய தாய் தந்தையர்களிடத்திலிருந்து. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் அவருடைய தாய் தந்தையரிடத்திலிருந்து. இப்படியே பின்னோக்கி சென்றோமானால் இறுதியாக போய் எங்கே நிற்கும் என்றால் ஒரு மனிதனிடத்திலே. அந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்டால் பின்னோக்கி செல்வோம். அழகாக சாம்ஜி கொடுத்த அந்த சடிதி மாற்றத்திலே இருவேறு விலங்கினங்கள் ஒன்றாக இணைகின்ற போது இயற்கை சட்டங்களை மீறி, இயற்கையே இயற்கை சட்டத்தை மீறி அங்கு மனிதனாக தோன்றலன்னு சொல்வார்கள். அப்போ முதல் மனிதனிலிருந்து வந்தவதான் நாம் இவ்வளவு பேரும். இது சஞ்சீத கர்மம் என்று அருட்தந்தை அழகாக விளக்குகிறார். அப்ப அந்த முதல் மனிதன் எங்கிருந்து தோன்றினான் என்று கேட்டால் அவன் விலங்கிலிருந்து வந்தான். அந்த விலங்கு அதற்கு முன்பாக ஊர்வன, பரப்பன, நடப்பனன்னு சொல்லுவாங்க. அதை அழகா சொல்ல வேண்டும் என்றால் தாவரத்திலிருந்து புழுவாகவும், புழுவிலிருந்து பூச்சியாகவும், பூச்சியிலிருந்து ஊர்வனவாகவும், ஊர்வனத்திலிருந்து பரப்பனவாகவும், பரப்பனிலிருந்து கால்நடைகளாகவும், அதிலிருந்து மனிதன் தோன்றியதாக உயிரின தன்மாற்றத்திலே ஷாம்ஜி வெகு சிறப்பாக எடுத்துரைக்கிறார். இப்ப தாவரத்திலே சிறப்புகள் உண்டு. அதன் பிறகு புழு என்கின்ற ஒரு இடத்திலே வருகின்ற போது தன்னுடைய உணவுக்காக இன்னொரு உயிரை நம்பி இருக்கிறது. அங்கேதான் பதிவுகள் துவங்குகின்றன. புழுவிலிருந்து ஆரம்பித்து விலங்கின வரை ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனையே நம்பி இருக்கிறது. தன் தேவையை பூர்த்தி செய்தவர்களுக்கு இன்னொரு ஜீவன் தேவை. அதாவது பசி எடுத்தால் அவையெல்லாம் என்ன செய்யும்? இன்னொரு ஜீவனை தனக்குள் கொண்டு செல்வதற்கு, தன் வாய்க்குள் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யும். அவையெல்லாம் குற்றமாகாது என்று சாம்ஜி சொல்கிறாங்க. ஏன்னா அவைக்கெல்லாம் உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. அதனால் அவையெல்லாம் என்ன செய்கிறது என்றால் இன்னொரு உயிரை நம்பியே வாழ்கின்றது. இப்ப சிங்கமோ புலியோ இவங்ககிட்ட போய் நீ மான கொள்றது பாவம், அதை விட்டுருமா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பசியோடு இருந்து இறந்து போயிடும். அப்போ அவையெல்லாம் நாம் குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதிலிருந்து வந்திருக்கிற கருத்தொடராக நாம் வந்துள்ளதுனாலே அதனுடைய பதிவுகள் எல்லாம் நம்மிடத்திலே வந்துள்ளது. இதுதான் மகரிஷி அழகா விளக்குறாங்க. இறைவன் பிளஸ் களங்கங்கள் மனிதன், மனிதன் மைனஸ் களங்கங்கள் இறைவன். இறைவன் நேரடியாக மனிதனாக வந்து விடவில்லை. அந்த இறைநிலை தன்மாற்றத்தின் அடிப்படையிலே, உயிரின தன்மாற்றத்தின் அடிப்படையிலே மனிதனாக வந்துள்ளான். அப்ப ஈரருவு புழுவிலிருந்து கால்நடை விலங்கின வரைக்கும் ஒன்றையே சார்ந்து வாழும் போன்றது. அவையெல்லாம் இன்னொரு உயிருக்கு துன்பத்தை கொடுத்துதான் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றன. ஆனால் ஆறாவது அறிவுள்ள மனிதன் அவ்வாறு வாழ வேண்டுமா என்கின்ற கேள்வியை கேட்கிறார். மனிதனை தவிர எந்த ஜீவனுக்கும் உணவை உற்பத்தி செய்ய தெரியாது. இப்ப மனிதனால் மட்டுமே ஒரு உணவை உற்பத்தி செய்து
நம்மால் என்ன செய்ய முடியும்? மற்ற ஜீவனுக்கு துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ முடியும். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு மட்டுமே ஒரு நோக்கம் உண்டு. மற்ற ஜீவன்கள் எல்லாம் புலன்கள் அளவே வாழ்ந்து அவையெல்லாம் அடிந்து போகும். நீங்கள் நினைந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். மனிதனை தவிர மற்ற ஜீவன்கள் எல்லாம் புலன்களுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்தாலும் அவையெல்லாம் வெளிப்படுத்த முடியுமா? இன்னொரு ஜீவனிடத்துல போய் அவையெல்லாம் பரிவு காட்ட முடியுமா? அவையெல்லாம் அந்த இயற்கையின் அறிவாட்சி தரத்துக்கு உட்பட்டு அவருடைய எல்லைக்கு உட்பட்டு மட்டும்தான் செயல்பட முடியும். அவைகள் உணர்ந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துவதற்கோ அதை எடுத்துரைப்பதற்கோ இயற்கை அவர்களுக்கெல்லாம் ஒரு நிலையை தரவில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலையை இறைவன் வழங்கியுள்ளான். அன்பானவர்களே, அப்ப அதை உணர்ந்து அந்த புலன்களுடைய மட்டும்தான் அவையெல்லாம் வாழ்கின்றன. அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டியது மனிதன் என்பதை நாம் அறிந்திருந்த போதிலும் கூட நம்மால் அங்கிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால், முதல் புலன்களை பற்றி அறிந்து புலன்களுடைய அளவு முறையை காத்து அதிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவைகளோட நோக்கம் எல்லாம் புலன்கள் அளவே முழுமை பெறுவதுதான். ஒரு உதாரணத்துக்காக சொல்லாங்க, ஒரு மாட்டை கொண்டு வந்து ஒரு 10க்கு 10 ஒரு 10க்கு 11 ரூம்லயே கட்டி வச்சிடறோம். அதுக்கு தேவையான உணவை கொடுத்து கொண்டே இருந்தா அது சாப்பிட்டு சாணத்தை போட்டு அது அதனோட வாழ்ந்து மடிந்து போயிடும். ஆனா மனிதனை கொண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சோம்னா அவன் இருப்பானான்னு நினைச்சிட்டு பாருங்க. ஏன்னா மனிதன் ஆறறிவுள்ள ஜீவன். இவனுக்கு அறிவு பசி, அவைகளுக்கெல்லாம் புலன்கள் பசி. ஆனா பெரும்பாலான மனிதர்கள் அந்த நிலையிலேயே நின்று விடுகின்றனர். அது அருட்தந்தை அவர்கள் இந்த மனவளக்கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றார். 780 கோடி பேர் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இன்னும் நாம் 1% எட்டல. இந்த வேகம் நம்மளுக்கு போதுமானதல்ல. இன்னும் நாம் உலகத்திற்கு பல வழிமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக வரப்பட்டது என்னவோ இந்த ஜூம் ஆன்லைன். அன்பானவர்களே, அப்ப அவையெல்லாம் புலன்கள் அளவே வாழ்ந்து புலன்கள் அளவே நிறைவு பெற்று புலன்கள் அளவே நிறைவு பெற்று முடிந்து விடுகின்றன. இப்போ அதை சிந்திக்கூடிய வல்லமை உள்ளவன் மனிதன் மட்டுமே. இதைத்தான் திருவள்ளுவர் பெருந்தை கூட அழகாக சொல்கிறார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எனும் 5 வகை தருவன் கட்டி உலகுனார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தருவன் கட்டி உலகுனார். அழகா சொல்லணும்னா, தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த 5 புலன்கள் வழியாக என்ன நடக்கிறது, இந்த 5 புலன்கள் வழியாக நம் அளவு மீறுகின்ற போது என்ன நிலை ஏற்படும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நிலையிலே நாமும் வாழ்ந்து மடிந்திடுவோம். நமக்கும் விலங்குகளுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் போய்விடும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் மனிதர்களும் வேறுபாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவை எல்லாம் உண்ணுதல், உறங்குதல், உடல் சேர்க்கை கொள்ளுதல், தற்காப்பு எனும் பாதுகாத்தல், இதை மீறி அவைகள் செயல்படுவதில்லை. இதே போன்று நாமளும் செய்தால் நமக்கும் விலங்குகளுக்குள்ள வேறுபாடு என்ன? இப்ப ஆறாவது அறிவை கொண்டு நாம் ஆராய்ந்து இந்த இயற்கை இடத்திலிருந்து ஆராய்ந்து நம்மையும் அறிந்து ஆராய்ந்து முழுமை பெற வேண்டும் அல்லவா? மனித வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லைன்னு சொன்னோம் அல்லவா? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு பார்த்தா, அறவழியில் வாழ்ந்து அறவழியில் பொருள் ஈட்டி உலக இன்பங்களை அளவு மிகாமலும் முறை மாறாமலும் அளவோடு யாருக்கும் துன்பமில்லாமல் அனுபவித்து இந்த பிறவியிலேயே இறைநிலை என்னும் முழுமை பெற்று அடைய வேண்டும். அதானே மனித வாழ்வின் நோக்கம். இப்போ வந்த நோக்கத்தை விட்டுவிட்டு புலன்வழி வாழ்வே பெரிதென்று வாழுகின்ற வரை ஒரு விலங்கு மனிதனாக முடியுமா? ஒரு மனிதன் தெய்வமாக முடியுமா? இது அருட்தந்தை அவர்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சொற்பொழிவுகளே பல்வேறு சிந்தனைகள் வழியாக புத்தகங்கள் வழியாக நம்மை வலியுறுத்தி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலையை பெற வேண்டும். அப்போ புலன்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் முகர்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம், தொடு உணர்வாக பெறுகிறோம். எவ்வாறு இவையெல்லாம் நாம் பெறுகின்றோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சாமிஜி தாங்க மிக தெளிவாக எளிமையாக நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஜீவகாந்தத்தின் மூலமாக இந்த புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் வெளியேறுகின்ற போது ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இப்ப ஜீவகாந்தம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி ஒரு அடுத்தது. நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஏற்கனவே நம்முடைய உயிரில் இருக்கிற ஒரு அலைதான் வெளியேறுகின்ற போது அது ஜீவகாந்தமாக இருக்கிறது. அப்போ உயிர்னா என்ன சார்? சாப்பிடக்கூடிய உணவு 7 தாதுக்களாகி அழகா காய்கள் சாமிச்சு நல்லா விளக்கம் கொடுக்கிறாங்க. உண்ணுகின்ற உணவு ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி 7வதாக விந்துநாதமாக வருகிறது. அந்த வித்து சக்தியிலே இருந்துதான் உயிர்த்துகள் உற்பத்தியாகி, அந்த உயிர்த்துகள் தற்சுழற்சி அடைகின்ற போது அதில் உள்ள இருக்கின்ற இறைத்துகள்கள் கரைசலாக மாறுகின்ற போது அந்த கரைசல் தான் நம்மிடத்தில் வெளியேறுகின்ற ஜீவகாந்தமாக இருக்கிறது. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட 5 ஓட்டைகள் சொல்லுவாங்க சாமிஜி. அந்த உயிர்த்துகள் தற்சுழற்சி அடைகின்ற போது அதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த இறைத்துகள், அந்த கரைசல், அதுதான் நாம் காந்தம் என்கின்றோம். ஜீவனுக்குள்ளிருந்து வெளிகிற காந்தம் ஜீவகாந்தம், வெளியே இருக்கிற காந்தம் வான்காந்தம். அப்ப அந்த ஜீவனிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த காந்தம் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பொருள் அந்த காந்தத்தை தடை செய்கின்ற போது அந்த பொருளை இந்த புலன்கள் உணர்ந்து கொள்கிறது. உதாரணமாக கண்களை எடுத்துக்கொள்வோம். கண்களால் ஒரு பொருளை பார்க்கிறோம். பார்த்த பொருள் ஒரு கொசு வடிவிலே கண்ணிலே சுருக்கி பதிவார் என்று சாமிஜி அழகா சொல்றாங்க. சாமிஜி அவங்க உதாரணத்தோடு சொல்லுவாங்க. ஒரு மயிலை பார்க்கிறோம். மயில் அப்படியே ஒரு கொசு வடிவில் சுருங்கி நம்முடைய கண்களை தெரியும். இது புலன்பதிவு. அந்த புலன்பதிவு மேலும் சுருங்கி அது மூளைக்கு செல்கிறது. இது மூளைப்பதிவு. அந்த மூளைப்பதிவு ஜீவகாந்த ஆற்றலை கலக்க விட்டு அந்த ஜீவகாந்த ஆற்றல் இருக்கிற அந்த பதிவு நம்முடைய கருமையத்திலே பதிவாகிறது. இது கருமைய பதிவு. அதாவது கருமையத்திலே ஜீவவித்து குழம்பும், உயிர் சக்தி, ஜீவகாந்தம் 3 மையம் வைத்து இடம் கருமையம். அப்ப அந்த பார்த்த மயில் கண்களிலே பதிவாகி புலன்பதிவாகி, அதுவே மூளையில பதிகின்றது மூளைப்பதிவாகி, ஜீவகாந்தத்துல பதிகின்ற போது ஜீவகாந்த பதிவாகி, அதுவே கருமையத்தில் இருப்பாகி அது அந்த இடத்துல இருப்பு வைத்துக் கொள்கிறது. எல்லாம் அற்புதம் பாருங்க. சாமிஜி சொல்றாங்க. இதை நாம் கண்ணால் காட்ட முடியுமா என்றால் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அழகாக இன்னொரு உதாரணம் கூட மகரிஷி கொடுக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தை நம்முடைய செல்போன்லேயே ஒரு மெமரி கார்டு இருக்கிறது. இன்னைக்கு அதுல ஆரம்ப காலத்துல 1 GB 2 GB வந்த அந்த பதிவுகள் இன்றைக்கு பல ஜிபிகளை கொண்டதாக இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்திருக்குது. ஆனா அதை எடுத்து சார் வெளியே எடுத்து காட்டி பாருங்க இவ்வளவு பதிவுன்னு சொல்லி காட்ட முடியுமா? ஆனா அது செல்போன்ல நம்ம ஆன் செய்த உடனே எவ்வளவு பதிவுகளை வெளியெடுத்து கொடுப்பாரு. அப்ப மனிதன் கண்டுபிடித்த இந்த ஒரு சிப்புக்கு இவ்வளவு பதிவுகளை செய்ய முடியும் என்றால் இறைவனுடைய சிப்பில் எவ்வளவு பதிவுகள் இருக்கும் என்று சிந்திக்க சொல்கிறார். அன்பானவர்களே, அப்ப அந்த புலன் பதிவு நம்முடைய இடத்துல வந்து பதிகின்றவாரி அங்கே நாம் சொன்ன மாதிரி புழுவிலிருந்து விலங்கின வரைக்கும், விலங்கிலிருந்து முதல் மணியிலிருந்து இன்றைய வரைக்கும் எவ்வளவு கோடான கோடி பதிவுகள் நம்மிடத்திலே வந்துள்ளது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த பதிவுகளிலிருந்து நாம் தூய்மை செய்து இந்த பிறவிலேயே இந்த வினைகளை களைந்து முழுமை பேரை அடைய வேண்டும் என்பதுதான் அருள் தந்தையுடைய எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நல்லுரைகள். சாமிஜியை அழகா அதுக்கு ஒரு கவிகாடு எழுதியிருக்கிறான். வினைப்பதிவாம் தூய்மை பெறவே உடல் எடுத்தேன், நிலமேந்து விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், நீ என்னுள்ளிருந்து என்னை மீட்டு என்கிறார். இந்த தேகம் எதற்காக வந்தது, இந்த ஆன்மா எதற்காக உடலை கட்டி கொண்டது என்பதை அருள் தந்தையர்கள் அற்புதமாக விளக்குகிறார். வினைப்பதிவாம் தூய்மை பெறவே உடலெடுத்தேன், உடலெடுத்த பின்னே வினைப்பதிவாம் தூய்மை பெறவே உடலெடுத்தேன், உடலெடுத்த பின்னே இறைவா என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன்,
உனை மறந்தேன் இறைவா என்னுள்ளிருந்து என்னை மீட்டு என்கிறார். உண்மைதானே? நாம் இந்த மனித பிறவி எடுத்த பிறகு புலன்கள் வழியாக கொண்டுள்ள இந்த தொடர்பு, இந்த பொருட்களுடைய தொடர்பே பெரிதென்று, அதாவது நபர்களோடும் பொருட்களோடும் கொண்ட தொடர்பு தான் பெரிதென்று நாம் மயங்கி அங்கேயே தேங்கி விட்டோம் என்று மகரிஷி சொல்றார். இப்ப எந்த நோக்கத்துக்காக பிறந்தோம்? வினைகளை களைய வேண்டும். வினை என்றால் செயல், பதிவு என்றால் பதிதல். இப்ப வினை பதிவு என்றால் நாம் செய்யும் செயல் அனைத்தும் பதிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் முன்பே நாம் பார்த்தோம். அப்ப அதை களைவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்துள்ளோம். ஆனால் வந்த நோக்கம் மாறி நம்முடைய நோக்கம் என்னவாக மாறி வெறுமனே புலன்களில் வாழக்கூடிய ஒரு நோக்கமாக மாறிவிட்டோம். அப்ப அந்த நிலையிலிருந்து நாம் இன்னும் என்ன பண்ணணும்? மேலே மேலே உயர்ந்து வர வேண்டும். அதுக்கு சாமிஜி சொல்லக்கூடியது அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு. அகத்தவம், நாம ஒவ்வொரு மனிதனும் அகத்தவம் இயற்ற வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும். இந்த பிறவிலேயே நாம் முழுமை பெற வேண்டும். இதை ஒரு சித்தர்கால வந்த நோக்கத்தை நமக்கு உணர்த்துகிறார். எப்படி நாம இறைநிலை போய் சேருது அப்படின்னு சொல்லி, இந்த இறையுணர்வு நம்மளுக்கு எப்படி கிட்டுங்கிறதை பற்றியட நிறைய மகான்கள், நிறைய சித்தர்கள், நிறைய ஞானிகள் வலியுறுத்தி கொண்டே வர்றாங்க. ஆனா இந்த சமுதாயம் அது பட்டும் படாம கேட்டே இருக்குன்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. சாமிஜி அவங்களே அழகா இந்த இறையுணர்வு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒரு கதை மூலமாக சொல்வாங்க. ஒரு கண்ணு தெரியாத ஒருவர் ஒரு திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. முதல்ல ஒருவருடைய குரல் கேட்டது, அதன் பிறகு இருவர், அதன் பிறகு எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது. அப்போ அந்த கண் தெரியாத அந்த பெரியவர் ஒரு இடத்துல கேட்கிறார், என்னப்பா எல்லாம் அழுகுறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஐயா ஒரு குழந்தை ஒன்று இறந்து விட்டது, அதனால் எல்லாம் அழுகிறாங்க. எப்படிப்பா அந்த குழந்தை இறந்தது என்று சொல்லி கேட்கிறார். பால் கொடுத்துள்ளார்கள், பால் தொண்டையிலே சிக்கி இறந்து விட்டது என்கிறார். அந்த கண்ணு தெரியாத அவர் கேட்கிறார், பால் என்றால் என்னன்னு சொல்லி கேட்கிறார். பால் என்றால் வெண்மையாக இருக்கும் என்று அந்த அன்பர் சொல்கிறார். வெண்மை என்றால் என்ன என்று அடுத்த கேள்வியை தொடுக்கிறார். வெண்மை என்றால் கொக்கு போல் இருக்கும் என்று அந்த அன்பர் சொல்கிறார். கொக்கு என்றால் என்ன என்று அடுத்த கேள்வியை தொடுக்கிறார். ஒரு 3 விரல்களை மடித்து அந்த பிறரை பிடித்து பார்க்க சொல்லி, ஐயா கொக்கு என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார். அப்ப அந்த பெரியவர் சொன்னார், இவ்வளவு பெருசு தொண்டைக்குள்ள போனா அது சிக்கி இறக்காம என்ன பண்ணுன்னு கேட்டார். அன்பானவர்களே, இறைநிலை விளக்கம் இன்றைக்கு சமுதாயத்திலே இது போன்றுதான் உள்ளது என்று வேதாத்திரி மகரசர்கள் அன்றே சொல்லியுள்ளார். இன்னொரு காகபுஜண்டர் என்கின்ற சித்தர் கூட அழகாக நாம் என்ன செய்ய வேண்டும், இறை உணர்வருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கின்று சொல்லியுள்ளார். அதை இப்பொழுது ஒரு கவியின் மூலமாக நாம் பார்க்கலாம். முழுமையான சிரத்தை என்னும் பசுவாக நம் உள்ளம் இருக்க வேண்டும். நம் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முழுமையான சிரத்தை என்னும் பசுவாக நம் உள்ளம் இருக்க வேண்டும். அந்த பசு அறம், தவம், யோகம் காட்டும் நெறிமுறைகள் ஆகியவற்றை கடைபிடித்து ஆன்மீகம் என்ற கன்று ஈன்ற வேண்டும். அந்த கன்று பற்றின்மை என்னும் கயிற்றால் கட்டப்பட வேண்டும். தன்னடக்கம் கொண்ட மனது தர்மம் என்னும் பாலை கறக்க வேண்டும். அந்த பாலை ஆசையில்லாத மனநிலை என்று நெருப்பின் உதவியுடன் காய்ச்ச வேண்டும். ஆரிய பாலை தத்துவ விசாரணை என்ற மத்து கொண்டு புலனடக்கம் என்ற தூணில் இணைக்க வேண்டும். இனிமையாக சொற்கள் என்ற கயிறு கொண்டு கடைய வேண்டும். அப்போது குற்றமற்ற வைராகியம் என்ற வெண்ணெய் திரண்டு வரும். அந்த வெண்ணெயை யோகம் என்ற நெருப்பில் பாவம் புண்ணியம் என்ற விறகுகளை போட்டு உருக வைத்தால் அப்போது அகங்காரம் என்ற அழுக்கு திரண்டு மேலே மிதக்கும். அந்த அகங்கார அழுக்கை நீக்கினால் மெய்ஞானம் என்ற பேரின்பம் என்ற நெய் கிட்டும் என்று பேரின்ப உபதேசம் செய்தார். அன்பானவர்களே,
இந்த உள்ளத்தை பசு போன்று வைத்திருக்க வேண்டும் தூய்மையாக என்கிறார். அறம் தவம் யோகம் காட்டும் நெறிமுறைகளை கடைபிடித்து ஆன்மீகம் என்ற கன்று இயன்ற வேண்டும் என்கிறார். அந்த கன்று எப்படி இருக்க வேண்டும் என்றால் பற்றின்மை என்னும் கயிற்றால் கட்டப்பட வேண்டும் சொல்றார். இன்னொரு அற்புதமான ஒரு வாக்கியங்கள் பாருங்க. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனிடத்திலே அகங்காரம் என்கின்ற தன்முனைப்பு அற்று போக வேண்டும் என்கின்றார். அப்ப புலன்கள் வழியே வாழ்ந்து புலன்கள் வழியே நாம் இறந்து போவதை காட்டிலும் இந்த பிறவிலேயே வினைகளைத்தான் களைய வந்துள்ளோம் என்பதை உணர்ந்து வினைகளை களைந்து இறையுணர்வு பெறுவதற்கு நாம் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். சாமிஜி அழகா சொல்வாங்க, இறையுணர்வு என்பது கடினமானதல்ல. மகரிஷிக்கு அவர் கேள்வி கேட்கின்ற போது, சாமிஜி உலகத்திலே மிக எளிமையானது எதுன்னு சொல்லி கேட்கும்போது மிகவும் எளிமையானது இறையுணர்வு தான் சொன்னார். ஆமாங்க, அதான் உண்மை. ஏன்னா தன்னை அறிந்து உணர்ந்து இயற்கையை அறிந்து தன்னை இயற்கையோடு இணைத்தலே முழுமை பேறு, அதுவே இறையுணர்வு மகரிஷி எளிமையா விளக்கிட்டார். அப்போ அந்த இறையுணர்வு பெறுவதற்கு நாம் என்ன முதலில் செய்ய வேண்டும்? அகங்காரம் என்கின்ற தன்முனைப்பிலிருந்து விடுபட வேண்டும். அன்பானவர்களே, அந்த தன்முனைப்பு விட வேண்டும் என்றால் இந்த இயற்கையில் நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அழகா ஔவையார்கட ஒரு பாடல் சொல்றாங்க, எப்படி தன்முனைப்பு அற்று போக வேண்டும் என்று. வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதாள் யாம் பெரிதும் வல்லாமே என்று வலிமை சொல் வேண்டாங்கான்கிறார். எனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைக்காதேப்பா, எல்லாம் நானே உணர்ந்துகிட்டேன்னு நினைக்காதே. உன் முன்னோர்கள் பார். குருவி எல்லாம் யாருங்க? பாரதி அழகா சொன்னார் இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடு மலைகள் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்டார். காக்கை குருவி பசி தாகத்துல நாம அதுல ஒண்ணுதாங்க. காடு மலைகள்லாம் கூட்டம், எல்லா அணுக்களின் கூட்டம் தான். மகரிஷி அழகா விளக்கிட்டாங்க. நோக்க நோக்க நாமின்றி வேறில்லை, நோக்கும் இடமெல்லாம் களியாட்டம் நார்வார். அதைத்தான் இங்க ஔவையார் அவர்கள் நம்மளுக்கு அந்த அகங்காரம் என்கின்ற நிலை போக வேண்டும் என்பதற்காக அழகா சொல்றாங்க. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதாள் யாம் பெரிதும் வல்லாமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான்கிறார். இந்த வான்குருவியின் கூடு, இந்த பனைமரத்துல பாத்தீங்கன்னாங்க மேல அற்புதமாக ஒரு கூடு கட்டி இருக்கு. அது எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுன்னு தெரியாது. நினைந்து பாருங்க, அதில் எங்கே படிச்சு எங்கே டிகிரி வாங்கி எப்படி அந்த கூடு கட்டுன்னு தெரியாது. அழகழகாக பின்னல் போட்டிருக்கு அவ்வளோ உயரத்துல. ஆனா அந்த கூடு எப்படி இருக்குன்னு பார்த்தா மேலே கொஞ்சம் ஒரு குழாய் மாதிரி இருக்கு, நடுவால விரிஞ்சிருக்கு, கீழே ஒரு குழாய் மாதிரி இருக்கு. அது உள்ள போறதுக்கு மேல வழி இருக்காது, நடுவாலையும் வழி இருக்காது, கீழிருந்து உள்ள போற மாதிரி இருக்கு. என்ன ஒரு அற்புதமான அறிவு பாருங்க. ஏன்னா மற்ற எந்த ஒரு ஜீவனால் தனக்கு துன்பம் வரக்கூடாது என்பது அங்கு இயற்கையே அதற்கு அறிவாக இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் சிறப்பு. அப்போ அது கீழிருந்து உள்ள போய் ஒரு முட்டை இட்டதுன்னா அந்த முட்டை கீழே விழுந்து விடும் அல்லவா? அது விழாமல் இருப்பதற்காக உள்ளே ஒரு அறையை ஏற்படுத்தி அதுதான் அந்த இடத்துல நடுவால் அகலமா வச்சிருக்கு. அதுதான் அந்த ஔவையார் கேட்கிறாங்க, வான்குருவியின் கூடு சொல்லி சொல்றாங்க. வான்குருவின் கூட்டணி அண்ணாந்து பாரப்பா, இயற்கையிலிருந்து பாடத்தை கத்துக்கலாம். அது எப்படி கூடு கட்டியிருப்பாரு, உன்னால முடியுமா? முடியாதல்லவா? வல்லரைக்கு தொல்கரையான், வல்லருக்கு தொல்கரையான்னு சொல்றாங்க. நீங்க கரையான பாருங்க, அது அடுக்கடுக்காக மாடிகள் கட்டி கொண்டு போகிறது. நம்மால் அந்த சிறிய ஒரு மண்ணை கொண்டு நம்மால் அது மாதிரி செய்ய முடியுமா? ஒரு முறை அழித்து விட்டால் மீண்டும் உடனே என்ன பண்ணுங்க, அடுத்த இடத்துல கட்டி கொள்ளும். மனிதனுக்கு ஒரு முறை அழித்து விட்டால் மீண்டும் அந்த நிலைக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது தெரியாது. இப்ப தேன் சிலம்பி யாவருக்கும், தேன் பூச்சியை பாருங்க, அது இன்னொரு அற்புதமாக அந்த ராட்டை கட்டிக்குது. அது எவ்வளவு தொலை தூரம் சென்று அங்கே தேனை எடுத்துக்கொண்டு வருகிறது. தேன் எடுத்துக்கொண்டு வந்த பிறகு மற்ற தேனீங்களுக்கு அது நடனத்தின் மூலமாக திசையை காட்டுகிறது என்று அதனுடைய அற்புதத்தை சொல்கிறார்கள். அதனுடைய அற்புதத்தை பாருங்கள்.
எப்பொழுது தேனை அந்த கூட்டில் வைக்க வேண்டும், எப்பொழுது தேனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்தது சிலம்பி என்கின்ற சிலந்தி. சிலந்தியை நினைந்து பாருங்கள். தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு, தன் எச்சத்தை கொண்டு அதனுடைய என்ன செய்வது, அழகாக தன் ஒரு கூடு அமைத்துக் கொள்கிறது. வட்ட வட்டமாக வடிவமாக மிக அற்புதமாக கட்டிக்கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்கிறது. அது கிட்டத்தட்ட இன்றைய அரசியல்வாதி மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களும் அப்படித்தான் தன்னை சுற்றி எப்பவும் ஒரு வலைத்தளம் ஏற்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். அது சிலந்தி பாருங்க, அழகா ஒரு அற்புதமாக கூடு அமைத்துக் கொண்டு தனக்கு தேவையான உணவை உள்ளிருந்தே எடுத்துக்கொள்கிறது. அப்போ அத கேட்கிறாங்க அவங்க. வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால், யாம் பெரிதும் வல்லாமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான்கிறார். எப்பா நினைத்து பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் பட்டினத்தார் உணர்ந்தனால, என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலன் உணர பெற்றேன் என்கிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த பிறவியுடைய நோக்கம் என்ன நாம ஏற்கனவே பேசணும். அதாவது இந்த பிறவி நோக்கம் இறைநிலை உணர்வதற்காகத்தான், இந்த பிறவிலை முழுமை பெறுவதற்குத்தான் ஆன்மா இந்த உடலை கட்டி கொண்டு வந்துள்ளது. ஆனா இதை தெரியாமல் நாம் என்ன பண்றோங்க, விலங்கின என்கின்ற அந்த வாழ்வை கூட, இன்னும் சொல்ல விலங்கினம் வாழுகின்ற வாழ்க்கை அளவுக்கு கூட வாழாமல் வெறுமனே உண்ணுவதற்காகவும் உறங்குவதற்காகவும் இனச்சேர்க்கைக்காகவும் பொருட்களை எண்ணிக்கை கூட்டுவதற்காகவும் வாழ்ந்து நாம் இறையில் என்ன பண்ணுங்க மடிந்து போகிறோம். அதை திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னாருங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. நாள் ரொம்ப நாளா இருந்தாரப்பா, இன்னைக்கு அந்த குப்புசாமி காணோம், ராமசாமி காணோம், கந்தசாமி காணோம். எல்லாம் என்னன்னாங்க, வெந்ததை தின்னு விதி வந்தா நொந்து சாக வேண்டும் சென்று போயிட்டாங்க. 780 கோடி பேர்ல எவ்வளவு பேர் இதை உணர்ந்தார்கள், எவ்வளவு பேர் முழுமை பெற்றார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எல்லோருக்கும் இந்த திறன் இல்லையா, எல்லோருக்கும் இந்த வலிமை இல்லையா என்றால், எல்லோருக்கும் இத்திறன் இயற்கையாக உள்ளே அமர்ந்துள்ளது. சாமிஜி சொல்லுவாங்க, எல்லோருடைய கருமையத்திலும் அப்பா எல்லோருடைய கருமையத்திலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நல்லது நம்ம இடத்துல இருக்குதுங்க, தீமையும் நல்லது எடுத்துருக்குது. தீமை விடுத்து நல்லதை சேர்த்து கொள்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. தீமையை விடுத்து நல்லதை செய்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. இப்ப நல்லதை சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யுங்க, இறையுணர்தல் பெற வேண்டும். அறம் சார்ந்த வழியில் நாம் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்பானவர்களே, அப்போ ஷாம்ஜி சொன்ன மாதிரி இந்த பிறவியுடைய நோக்கம் என்ன, முழுமை பேரடைதல் தான். இந்த ஆன்மா எதற்காக இந்த உடலை கட்டி கொண்டது, இந்த பிறவியிலேயே தூய்மை பெறுவதற்குத்தான். வினைகளை களைந்து ஆறாத அறிவில் சிறப்பை உணர்ந்து அல்லது ஆறாத அறிவில் தெளிந்து இறை உணர்வு பெறுவதற்குத்தான். பல மகான்கள் பல்வேறு பாடல்கள் மூலமாக விளக்கங்கள் மூலமாக நமக்கு கொடுத்தாங்க. அழகா ஒரு சித்தர்காட சொல்லியிருக்கார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நாமெல்லாம் படித்திருப்போம், வினைப்பதிவே தேகம் என்கின்ற ஒரு பாடத்திலே அழகாக கொடுத்தாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. நம்முடைய தாய் தந்தையர், தாயுடைய வயிற்றிலே தந்தையுடைய உயிரணவும் தாயுடைய சினை முட்டையும் ஒன்றாக இணைந்து ஒரு கருவாக உற்பத்தி ஆகின்ற போது 4, 6, 10 மாதங்கள், அதைத்தான் சொல்றாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய், 4 + 6 10 மாதங்கள் குயவனை வேண்டி ஒரு மண்ணை எடுத்து அதை பக்குவப்படுத்தி ஒரு பானையாக கொண்டு வென்ற இன்னொரு அழகு, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு சிறப்பு என்று சிந்தனை செய்து பாருங்கள். அதைத்தான் அங்கே குயவன் என்கின்ற ஒரு சொல்லை அவர் இங்கே போடுகிறார். நினைந்து பாருங்கள். ஒரே ஒரு கண்ணதாசன் கேட்டாங்க, ஐயா இந்த உலகத்திலேயே அதிசயம் என்று நீங்கள் எதை நினைக்கிறேன்னு கேட்டாங்க. அப்ப கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோப் மூலம் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு செல், ஒரே ஒரு செல் இவ்வளவு பெரிய ஜீவனாக வந்திருக்கிறது, இதுதான் பெரிய அதிசயம் என்று சொன்னார். நினைந்து பார்க்க வேண்டும். இப்ப 4, 6, 10 மாதங்களாக இந்த உடலை
எங்கே கண்கள் வர வேண்டும், எங்கே மூக்கு வர வேண்டும், எங்கே காது வர வேண்டும், எங்கே வாய் வர வேண்டும், எங்கே கைகள் வர வேண்டும், எங்கே கால்கள் வர வேண்டும். எவ்வளவு ஒரு அற்புதமாக கட்டுகிறது என்று நினைத்து பாருங்கள். இறைநிலை நினைந்து நினைந்து இந்த இடத்துல நாம வாயை முன்னாடி வைக்கும் பின்னாடி வச்சிருந்து நம்ம நிலைமை என்ன ஆகும்? காது சரியாக சரி சம நோக்கு இல்லாமல் ஒரு காது முன்னாடியும் ஒரு காது மேலே கீழே இருந்தா எப்படி இருக்குங்க? ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு கீழே இருந்தா எப்படி நினைச்சுப்பாரு? ஆனா இது உணராமல், இந்த உடலை உணராமல், உடல் உறுப்புகளை உணராமல், இந்த அருமை பெருமையை தெரியாமல் வெறுமனே உண்பதற்காகவும் உறங்குவதற்காகவும் இனச்சேர்க்கை என்கின்ற இன தாம்பத்திய உறவுக்காகவும் பொருட்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே இந்த மனித வாழ்க்கை நாம் அனுபவித்து அனுபவித்து பிறவியை முடித்துக் கொள்கிறோம். அதுதான் சொன்னாங்க, கொண்டு வந்தாடி தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தான். அப்ப இறையுணர்வு பெறுவதற்கு முதலில் நாம் இதனுடைய அறிந்து 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 தெரிய வேண்டும். அதற்கு அடுத்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் அகத்தவம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, சாமி சொல்லுவாங்க, தினந்தோறும் எளியமர் உடற்பயிற்சி விலங்கன பதிவுகளை போக்குவதற்காக கேட்பார். இதுக்காக உடற்பயிற்சி செய்யணும்னு கேட்டா முதல் பதில் விலங்கன பதிவுகளை போக்குவதற்கு தான். அதிகாலை எழுந்தவுடன் நாம் என்ன பண்ணுங்க, உடற்பயிற்சி செஞ்சிடணும். அப்பதான் அந்த வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்ணல், பிறர் வாழும் சுதந்திரத்தை அளித்தல், இந்த பதிவில் போகணும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள தீயவையும் இருக்கின்றது, நல்லவையும் இருக்கின்றது. தீயவையை கழித்து 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 நல்லவையில சேர்த்து கொண்டே வர வேண்டும். அழகா மகரிஷி பல வாக்கியங்களுக்கு உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம். அப்ப உள்ளதை உணரணுங்க. நம்ம அந்த பயிற்சி செய்ய 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 என்னுடைய பண்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து உடற்பயிற்சி தவமாக செய்கின்ற போது அதுவே நம்முடைய நற்பண்புகளாக மாறும். இப்ப தினந்தோறும் எளிய முறை உடற்பயிற்சியை நாம் அனைவரும் கட்டாயம் செய்யணும். இந்த 8 மாத காலம் மற்றவர்களுக்கெல்லாம் பெரும் சுமையாக இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி கடப்பது என்கின்ற பய உணர்வோடு வாழ்ந்தார்கள். ஆனா மனவளக்கலை அன்பர்களுக்கு இந்த 8 மாத காலம் ஒரு 8 நாளிகை போன்று சென்று விட்டது. அது உண்மை. அதுக்கு காரணம் வேதாத்திரியம் தான். அவர்கள் இருக்கரம் கூப்பி நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும். என அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு அருமையாக கிடைத்த பொக்கிஷம். அப்ப அடுத்ததாக நாம் காயகல்பம், சித்தர்கள் தந்த கலையை அருள் தந்த 42 ஆண்டு காலம் ஆராய்ந்து நமக்காக கொடுத்துள்ள பெரிய வாரம் அல்லவா, பொக்கிஷம் அல்லவா. இந்த வித்து சக்தியை தூய்மை செய்வதற்கும் உயிர் சக்தியை கூட்டிக் கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் காயகல்பம். நல்ல பிள்ளை பெயர்களை பெறுவதற்கும் கருவிலே திருவிடையா என்று மகரிஷி சொல்லுவாங்க. நினைந்து பார்க்க வேண்டும். கருவிலே திருவுடையாராக குழந்தைகளை பெறுவதற்கும் நாம் இன்னும் நல்ல சிறப்பை பெறுவதற்கும் இந்த காயகல்பம் என்கின்ற ஒரு நிலையை பெற வேண்டும். அதற்கப்ப நான் சொன்ன அந்த அகத்தவம், திருவள்ளுவர் பெருந்தகை அழகாக சொல்லுவாங்க, செய்க தவம் செய்க தவம் சொல்லி. அது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. நான் யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தன் வாழ்க்கையிலே கடமைகளையும் தன் பொறுப்புகளையும் உணர்ந்து தன் கடமைகளை சிறப்பாக ஆற்றுவார்கள். மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்றாருங்க, ஆசை உட்பட்டு வாழ்வாங்க. ஆமாங்க, இந்த ஆசை வந்துங்க நம்முடைய குணத்தை மாற்றிவிடும். அன்பு தாங்க எப்பவுமே அனைவரையும் அரவணைத்து வைத்திருக்கும். இந்த கடல் தண்ணியில எடுத்துக்கங்க, நண்டு, ஆமை, தவளை, மீன் எல்லாம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தூண்டில சிக்காதுங்க. நீங்க தூண்டில் போட்டா நண்டு, ஆமை, தவளை இதெல்லாம் சிக்காதுங்க. ஆனா மீன் மட்டும் மாட்டிக்கொள்ளும். ஏன்னா மீன் எப்பவுமே தன்னுடைய வாயை என்ன பண்ணுங்க திறந்தே வைத்திருக்கு. அது நாக்கு ருசியில ஈடுபட்டு வாயை திறந்து கொண்டிருக்கிறதுனால என்ன இருங்க அது ஒரு தூண்டில மாட்டிக்கு. அப்ப ஆசையில நாம போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆசை வேண்டான்னு சொல்ல மகரிஷி சீரமைத்து கொள்ளலாம், அந்த ஆசை அதீத ஆசையாக மாறக்கூடாதுங்கிறார். ஏன்னா தியானம் செய்தால் மட்டும்தான் இந்த ஆசை என்கின்ற ஒரு நிலையை நம்மால் என்ன பண்ண முடியுங்க சரி செய்து கொள்ள முடியும். தியானத்துக்கு பிறகுதாங்க சாமிஜி நம்மளுக்கு அகத்தாய்வு கொடுக்கிறார். முதல்ல நம்ம அறிமுக பயிற்சியில நமக்கு என்ன பண்றார் சாமிஜி, உடற்பயிற்சி கொடுக்கிறார்,
காய்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் நம்மளுக்கு அகத்தவம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அகத்தாய்வு கொடுக்குறாரு. ஏன்னா அருகுணங்களை நம்ம சீரமைக்கணும். அருகுணங்களை சீரமைக்காமல் நாம் என்ன பண்ண முடியாதுங்க, இந்த பிறவியிலே நாம் தூய்மை பெற இயலாது. அகத்தவம். ஆழ்ந்து 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 தவம் செய்யும். எந்த ஒன்று தன்னை நினையாமல் இருக்கின்றதோ, நினையாத ஒன்றை நினைந்து, நினைந்த ஒன்றை மறந்து அந்த நிலையில இருக்கணும்னு சொல்றாங்க. அற்புதமான நிலைப்பாடு. அப்ப அந்த தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து மனதில் அலைச்சல் வேகத்தை குறைத்து, அதாவது பீட்டா அலையில உணர்ச்சி பயப்பட்டு இருக்கிற மனம் ஆல்பா அலைக்கு வந்து, அதன் பிறகு பீட்டா இது தீட்டா, அதுக்கப்புறம் டெல்டா என்கின்ற ஒரு நிலைக்கு வருகின்ற போது அந்த மனிதனிடத்திலே அன்பும் கருணையுமாக ஊற்றெடுக்கும். இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்னும் மேலும் சில பயிற்சியில மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, முகவசியம், ஜெகவசியம் என்று அந்த பயிற்சி நாம் இணைத்து கொண்டு அகத்தவமும் ஜீவகாந்த பயிற்சி செய்கின்ற போது நம்முடைய மனமும் நம்முடைய அதாவது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் தூய்மையாகவும் சிறப்பாகவும் அமையும். அப்ப அடுத்ததாக நாம் என்ன செய்யணும், அகத்தாய்வு செய்யணும்னு சொன்னாங்க. சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தன்முனை பற்றி இருக்க வேண்டும். தன்முனைப்பு இருந்தால் என்னங்க, அங்கதான் ஆணவம், கண்மம், மாயை என்று சாமிஜி சொல்வாங்க. ஆணவம் என்பது தன்முனைப்பு என்று ஏற்கனவே பார்த்தோம். கண்மம் என்பது பாவப்பதிவுகள், அதையும் நாம பார்த்துட்டோம். மாயை என்பது மயக்க நிலை. இந்த நிலை தொடர்கின்ற போது அவை அரு குணங்களாக, தீய குணங்களாக மாறி. ஆசை பாருங்க, ஆசையோடு நின்று விட்டால் துன்பமில்லை. ஆசை அதீத ஆசையாகின்ற போது அதுதான் பேராசையாக மாறிவிடும். சாமிஜிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, சாமிஜி நான் இறைவனை இந்த பிறவிலேயே போய் அடைய வேண்டும், என்ன பண்ணாங்க? ஒரு புதிய அன்பர், அவருக்கு அடைதல் என்பதுதான் சொல்ல தெரியும். இப்ப சாமிஜி சொன்னாங்க, உங்க ஆசைகள் எல்லாம் எழுதி கொடுங்கன்னாங்க. ஒரு பெரிய ஒரு 2 வரிசை 2 பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. அப்ப சொன்னாங்க, உனக்கும் இறைவனுக்குள்ள தூரம் இதுதான். ஆசை அளவோடு இருக்கின்ற போது துன்பம் இல்லை. ஆசை பேராசையாக மாறுகின்ற போது துன்பம். அன்பானவர்களே, அப்ப ஆசை நாம் அளவோடு இருக்க வேண்டும். ஏன் பேராசையாக மாறுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகிலே ஏற்கனவே நம்மை படைக்கிறதுக்கு முன்பாகவே அனைத்தையும் இறைவன் ஏற்படுத்திய பிறகுதான் நம்மளை கொண்டு வந்திருக்கார். மகரிஷி சொல்வாங்க, இறைவன் எனும் நந்தவன தோட்டத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மனிதன். உனக்கு தேவையான பொருட்களையும் உனக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் இங்கே வைத்திருக்கிறார். ஆனால் போதும் என்கின்ற மனம் மட்டும் நம் இடத்துல வர. ஒரு கிரேக்கத்துல ஒரு புராணத்துல ஒரு சின்ன கதை பாருங்க. ஒரு அரசர், அவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் ராஜ பதவிகளும் இருக்கிறது. இருந்த போதில் அவருக்கு மனம் வந்து போதும் என்கின்ற ஒரு நிலை வரலை. பேராசை. அவர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் பிரார்த்திக்கிறார். இறைவா, நான் தொடுவதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும், எதை தொட்டாலும் பொன்னாக வேண்டும். இதுதான் அவருடைய பிரார்த்தனை. கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு நாள் எழுந்திருந்து அவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருகாமையில் வந்த காவலாளியை தொடுகிறார். காவலாளி தங்கமாக மாறிவிடுகிறான். இதை பார்த்து அருகாமையில் இருந்த ஒரு காவலாளி ஓட்டம் பிடிக்கிறான். சரி, நீர் அருந்தலாம் என்று தாகத்துக்கு அந்த நீர்ல பாத்திரத்தை தொடுகிறார். அந்த பாத்திரம் தங்கமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது அவர் ஒரு கட்டிலை தொடுகிறார். கட்டில் தங்கமாக எதை தொட்டாலும் தங்கமாக. இதை பார்த்து அங்கிருந்த மந்திரிகளும் சிப்பாய்களும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார். இப்பொழுடைய வாழ்க்கை துணையாரும் அவர் பிள்ளைகளும் வந்து பார்த்தார்கள். அப்பா, என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லையப்பா, நான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறுகிறது, என் அருகாமையில் வாருங்கள் என்றார். யாராவது பக்கத்துல போவாங்களாம். அவங்களும் விட்டா போதுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. இப்ப பசி எடுத்துக்கொண்டது இவருக்கு. இப்ப என்ன செய்ய வேண்டியது? போய் இப்போ பசி சரி செய்யணும் இல்லையா? உணவை போய் தொட்டார். உணவும் தங்கமாக மாறிவிட்டது. 42 ஆண்டுகள் பிரார்த்தனை செய்துதான் அவர் அந்த நிலையை பெற்றிருக்கிறார். மீண்டும் இந்த பொருட்கள் எல்லாம் பழைய நிலையை பெற வேண்டும் என்றால் மீண்டும் 42 ஆண்டுகள் அவர் பிரார்த்தனை செய்யணும். அவர் நிலையை நினைச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன, உணவில்லாமல் அந்த இடத்துல உயிர் துறந்ததாக அந்த கதையை முடிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தையே நம்முடைய பெயர் எழுதி வைத்தாலும் கூட இந்த உலகம் முழுவதும் நாம் அனுபவிக்க முடியுமா?
உலகத்தில் இருக்க எல்லா மாடிகள் நம்முடைய பெயர் இருந்தாலும் கூட அத்தனை மாடிகள் நாம் போய் படுத்து உறங்க முடியுமா? உறங்குவதற்கு ஒரு பாய் போதும். அதைக்காக நம் பிள்ளைகள் பங்கிட்டுக் கொள்வார்கள். இதை சாமி சொல்லுவாங்க, நின்னா 2 அடி, உட்கார்ந்தா 4 அடி, படுத்தா 6 அடி போதும்பா. இப்படி அதனுடைய ஷாம்ஜி அழகாக நமக்கு அந்த அகத்தாய்வில எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கின்ற நம்முடைய நிறைவு தத்துவத்தை மகரிஷி அவர்கள் எளிமையாக கொடுத்து வருகிறார். அப்போ மனிதன் அல்லவா மகரிஷி அவர்கள், நினைந்து பார்க்க வேண்டும். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய பின்னோக்கி ஆராய்ந்து தன்னையும் அறிந்து இறைநிலையும் அறிந்து தன்னை இயற்கையோடு இணைத்து முழுமை பேறு வருவதற்கு அவன் செய்ய வேண்டியது எளிமையான செயல்கள் தான். எளிய முறை உடற்பயிற்சி, காய்கள் பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு என்கின்ற இவை செய்து பிரம்மஞானம் என்கின்ற அந்த முழுமை பெயரை பெற வேண்டும். அதன் பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கை அறநெறி வாழ்க்கையாக அமைந்துவிடும். இதைத்தான் பக்தி மார்க்கமும் அழகாக எடுத்துரைக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்று சொல்கிறார். அறம் என்றால் தர்மம் சார்ந்த வாழ்க்கை என்று அங்கே குறிப்பிடார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தர்மத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும், தர்மத்தின் அடிப்படையிலே பொருள் ஈட்ட வேண்டும், தர்மத்தின் அடிப்படையிலே இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். இப்ப தர்மத்தின்படி வாழ்ந்து பொருட்களை ஈட்டி உலக இன்பங்களை துய்த்து ஒருவர் வாழ்ந்தால் இந்த பிறவியிலேயே வீடு பேறு அடையலாம் என்பதை அழகாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இங்கே எளிமையாக பயிற்சி முறைகளோடு கொடுத்துள்ளதுதான் சிறப்பு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இறையுணர்வு பெற்று அறநெறி என்னும் வாழ்க்கை வாழ்ந்து தாங்களும் சிறப்பாக வாழ்ந்து இந்த உலக சமுதாய மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வழிகாட்ட வேண்டும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஜூம் குழுமத்தினார், நான் ஏற்கனவே சொன்னது போல செயல் செயல் என்று செயல் புரிந்து கொண்டிருக்கும் செயல் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் செவிமடித்து, அதாவது இறை தத்துவமே தேவ அமிர்தம் என்று அனைவரும் இவ்வளவு நேரம் என்னோடு இணங்கி நம் அனைவரும் இறைநிலை தத்துவத்தை ஆராய்ந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் அனைத்து இறை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.